ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதில் 2 பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை தாளிக்கும் போது பார்க்கலாம். இதில் நான் இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, ஏலக்காய், முந்திரி, வரமிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இன்னும் கொஞ்சம் புதினா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மூஸ் கிச்சன். பொம்மூஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 100 கிராம் ஆயிலும் 50 கிராம் நெய்யும் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லா ஸ்பைசஸும் போட்டிருக்கேன். இப்போ போட்டுக்கலாம் நம்ம அதில். இப்போ இதில் நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு 2 மடமும் இஞ்சி 1 மடமும் போட்டுருக்கோங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சரிபாகமாக போட்டால் நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துடும். இது கொஞ்சம் வதங்கிட்டு நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இது 4 வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதங்கின வாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கலாம். ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூளும் நான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம். இது வந்து நான் இப்போ 3/4 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் முந்திரி, கசகசா, பட்டை, லவங்கம், சோம்பு, புதினா கீரை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த டைம்ல நம்ம 50 கிராம் தயிர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை சேர்த்துக்கலாம்.
கறி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இந்த கறியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின வாட்டி இப்போ நம்ம இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றக்குள்ளே நம்ம உப்பு காரம் பார்த்து வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறி வந்துருச்சு. நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் 3 கப் அரிசி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 6 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 மூடி எலுமிச்சப்பழம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கழுவி சுத்தமாக 1/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டான அளவு தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அதனால் இது வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதனால் 1க்கு 2 தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இதுவே சீரக சம்பா இல்லை பாஸ்மதி ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க 10 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி இருக்கும்போது நம்ம தம் போட்டால் தான் நம்ம சாப்பாட்டு அரிசி போட்டுருக்கறதுனால நல்லா பொல பொலன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சாப்பாட்டுக்கு தம் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அடுப்பு அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டான பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.